அதே ஐயப்பன் தான் எப்போ வயது வரம்பு இல்லாமல் என்னை பார்க்க எப்போ பெண்கள் வரலாம், அதையும் ஐயப்பனே தான் சொல்லி வச்சிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காரு, எப்போ கன்னிசாமி ஒருத்தர் என் கோயிலுக்கு வரலையோ, அதுவும் அந்த தை மாத பூசையோட வரலையோ, அதற்கு பிறகு எல்லாரும் வரலான்னு சொல்லியிருக்காரு. சரியா? அப்போ ஐயப்பனுக்கு தான் அப்படி வரவே கூடாதுன்னா எல்லா நேரத்துலையும் வர வேண்டாம்னு சொல்லியிருக்கலாமே. அப்படி நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தாக்கா ஒரு கன்னிசாமி கூட வரலன்னா மாளிகைபுரத்தம்மனை அவர் கொடுத்த சத்தியத்தின்படி கல்யாணம் பண்ணணும் இல்லையா? பண்ணணும், பண்ணத்தான் செய்யணும். அப்புறம் அவரும் ஒரு காலத்தில் இல்லறத்தில் இது நல்லா புரியுங்க, இந்த தவம் இருக்கும் பொழுது இல்லறத்தை துறந்து மக்கள் எல்லாம் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. சரியா? அதனால் என்ன செய்கிறாங்க, எந்த ஐயப்பன் கோயிலுக்கு போன உடனே நேராக வீட்டுக்கு வர மாட்டாங்க. ஏன்னா அந்த ஐயப்பன் பிறந்ததுக்கு இருக்கிறாங்க இல்லையா, 40 நாள் 48 நாள் இருக்கிறாங்க இல்லையா, அதற்கு முன்னாலேயும் இவர் இல்லறத்தில் தான் இருந்திருக்கிறாரு. ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு திருப்பி வந்த பிறகும் இல்லறத்தில் தான் இருக்க போகிறார். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ்.